ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ, நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபின்னிஃப்டில தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ, நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணத வந்துட்டு ப்ராஃபிட்டோட உங்களுக்கு வந்துட்டு நான் ஷோ பண்றேன். அத ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றதையும், எங்கன எக்ஸிட் ஆனேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு 2 ட்ரேட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேடோட வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி ஷூட் பண்ணதுனால, ரெக்கார்ட் பண்ணதுனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்த ட்ரேட் வந்துட்டு எந்த இடத்துல எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding. From the words I spit, so sharp, so freezing. So cold, behold, frostbite they feeling. I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. இப்போ ஃபின்னிஃப்டி சார்ட் வந்துட்டு 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் அதாவது 10-3 கேண்டலில் நம்மளோட ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டேர்ன் ஆயிருக்கு பையிங் ஜோன்லேருந்து. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நான் 2 லாட்டை வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். இமிடியேட்டாக வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லாட்டை வந்துட்டு நான் காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பேன். அகைன் வந்துட்டு இந்த கேண்டலை பேஸ் பண்ணி இன்னொரு ட்ரேட் வந்துட்டு எடுத்திருந்திருப்பேன். ஸோ இப்போது ஆவரேஜ் ப்ரைஸாக எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37 ரூபா வந்துட்டு காமிச்சிருந்துருக்கும். ஆனால் இந்த 2வது ட்ரேடோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு 35 ரூபா. ஸோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம 50% வந்துட்டு டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 52 ரூபா 50 பைசா வந்திருக்கும். ஸோ நம்ம அதில் தான் வந்துட்டு நான் டார்கெட் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குற ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஓகே, இதுதான் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போது அடுத்தது இதை பாருங்கள். அடுத்த ட்ரேட் எங்கே பண்ணேன்னு மார்னிங்கே பாருங்கள், நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல பியரிஷ் கேண்டில். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருப்பேன், அதாவது லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட க்ளோஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த இதில் இருக்க அந்த 50% இருக்குது இல்லைங்களா, அதாவது லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை லோவில் 50%, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இங்கே நான் அடுத்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் 3 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,800 அப்படி தான் இருக்கும். அதாவது இதோட ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா
23,807. அப்ப இன்னைக்கு அந்த மார்னிங் ஹைல இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23,800. ஸோ நான் இந்த ட்ரேடு தான் வந்துட்டு அடுத்த ட்ரேடா வந்துட்டு எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த இந்த ஆப்ஷனோட இந்த இதையும் இப்போ ஷோ பண்றேன். இந்த ப்ரைஸும் வந்துட்டு நான் ஷோ பண்றேன். சார்ட் உங்களுக்கே வந்துட்டு வியூ ஆகும். நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சார்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,600 கால் ஆப்ஷன். நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு. அது இந்த கேண்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி. ஸோ நான் இதில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்துட்டு கொடுத்துருந்தேன். இதுலேருந்து 50% வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரூ. 38.90 இருந்திருக்கும். ஸோ நான் அதான் வந்துட்டு ரூ. 38 மார்க்கெட் இமீடியட்டாக வெளியே வந்தோடனே ரூ. 38 வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்துட்டு கொடுத்துருந்துருப்பேன். அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்கள். இந்த கேண்டில் இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீழேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அதனால தான் நான் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு அகைன் இந்த கேண்டில் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் டைம் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா அதில் ப்ராபபிலிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த கேண்டலில் மறுபடியும் என்ட்ரி எடுத்தேன். அதாவது நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவில் பார்த்தது இந்த மூமெண்டம் தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மூமெண்டம் போனதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையில்ல. நான் பார்க்கல. இங்கே பாருங்கள் ப்ரைஸ் பாருங்கள் 50%ல் வந்துட்டு என்ன தெரியுது பாருங்கள் ரூ. 35 இருக்குது. அதனால தான் நான் ரூ. 35 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பேன். அதுதான் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அந்த அதாவது வந்துட்டு ரூ. 35 என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 50% அப்படின்னா ரூ. 52.50. ஸோ நான் அதில் தான் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பேன். இது நம்மளோட கேபிட்டலை பொறுத்து ப்ராஃபிட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹை கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா அதில் 50% எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் எக்ஸ்பைரி டேஸில் இந்த மாதிரி 50% எடுக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2% 3%க்காக தான் அவ்வளோ சார்ஜ் பண்ணி வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்மளுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ இதுலேயே அடுத்த ட்ரேடு வந்துட்டு எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் சார்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்பாட் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது. இன்றைக்கி ஹையஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ஆப்ஷனில் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 23,800 அப்படின்னு. தென் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போது மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே இந்த ப்ரைஸை நம்ம ரீச் ஆகிருந்தது அப்படின்னா புட் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்போம். எனக்கு தெரியும் இந்த ப்ரைஸை வந்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்மளோட ஆல்ரெடி இருக்க பையிங் பாயிண்டில் வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாலையும் அந்த பையிங் வந்துட்டு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 99 வந்துட்டு இருக்குது. இந்த மார்க்கெட் வந்துட்டு எப்போ டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1:30க்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. நான் இந்த ட்ரேட் தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 1:30 கேண்டலில் நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆன லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் பாதி ஆஃப் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். அதாவது 50% போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ என்னோட என்ட்ரி ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு 50% டார்கெட் புக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 99 வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்கேன். ரூ. 99 என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்துட்டு 149 சம்திங் வந்துட்டு வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆச்சு. ஸோ நான் அதனால் வந்துட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதாவது வந்துட்டு நான் இன்றைக்கி டிப்ளாய் பண்ண கேபிட்டலில் 100% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணல. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லித்தர அதாவது நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், நான் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோஸாக வந்துட்டு போட்டுட்டு இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைசா நம்ம செலவு பண்ணுறோம், அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போது நாளைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. அதில் இன்றைக்கி ஒரு ட்ரேடு வந்திருக்கு. பட் நான் அதை எடுக்கலை. இருந்தாலும் வந்துட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம நேற்றுக்கே வந்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வந்துட்டு வச்சுருப்போம். இப்போது இது 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துலையே நமக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி சார்ட்டில் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருச்சு.
பட் நமக்கு தான் வந்துட்டு அந்த மார்னிங் 3 மினிட்ஸ் கேண்டலோட மிட் பாயிண்ட் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸில் கிடைக்கல. ஆனால் நம்ம இப்போ போய் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்திருந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆகியிருந்திருப்போம். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டலோட சார்ட்டு, அதாவது பேங்க் நிஃப்டியோடதுல. இதில் வந்துட்டு பாருங்கள், அதாவது 51,300 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதோட ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 51,329. ஸோ அதனால் வந்துட்டு 51,300ங்கிறது தான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ இதில் 51,300 புட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு 51,300 புட் ஆப்ஷனோட சார்ட்டு, 3 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அதாவது ரூ. 244 இருக்குது மிட் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன். அதாவது வந்துட்டு ப்ரீமியம் கம்மியாக இருந்தது அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரூ. 244 சப்போஸ் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 120 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு 122 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டார்கெட்டாக இருந்திருக்கும் 50%. ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு டார்கெட்டே போயிருக்கும். பட் வந்துட்டு நான் எடுக்கலை. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேவரட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபின்னிஃப்டி ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு நான் எடுக்கலை. இப்போது நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபின்னிஃப்டியோட சார்ட்டை வச்சுட்டும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை பேங்க் நிஃப்டிலேயே ட்ரேட் வந்தாலுமே பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு லெவல்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏற்கனவே நடந்திருக்க பையிங் பாயிண்ட்டையும் செல்லிங் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்ச லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு விஷுவலாக பார்க்குறோம். இது ஒரு பையிங் கேண்டல். ஸோ அதனால் வந்துட்டு அதை க்ரீன் கலராக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது எங்கே தெரியுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் வந்துட்டு நல்லா தெரியுது. விக்கு வந்துட்டு மேலே பெருசாக இருக்குது, ஜஸ்ட் லைட்டாக தான் வந்துட்டு டச் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அகைன் செல்லிங் கேண்டல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு ரெட் கேண்டலாக இருக்குது. இதோட நான் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் விக்கில் வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். இதுக்காக நான் ஸ்கேல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் 32.25 பாயிண்ட் கீழே இருக்குது. இப்போது மேலே வந்துட்டு இதை செக் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சாரி ஒரு நிமிஷம். கீழே வந்துட்டு 32.25 இருந்தது. மேலே வந்துட்டு 26 இருக்குது. அதாவது நமக்கு ரெட் கேண்டல் அப்படின்னா மேலே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கணும் விக்கு, கீழே வந்துட்டு கம்மியாக இருக்கணும். இது வந்துட்டு நம்ம கிரிட்டீரியாக்குள்ளே வந்துட்டு வராது. இந்த கேண்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு வீடியோவுக்காக வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோடது நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃபின்னிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு நமக்கு மார்க் பண்ணணும். இப்போது ஃபின்னிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் ஆனதெல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம். ட்ரேட் ஆனதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இப்போது பேங்க் நிஃப்டி சார்ட்டில் வந்துட்டு நம்ம சந்தேகமாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபின்னிஃப்டியில் சார்ட்டில் வந்துட்டு இதாகலை. அதாவது கீழே வந்துட்டு ரூ. 16.10 இருக்கும் கேப்பு, மேலே வந்துட்டு ரூ. 16.30 இருக்கும் இந்த கேண்டலோடது. அப்போ நம்ம இம்மிடியேட்டாக வந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டியில் இருந்த டவுட் வந்துட்டு நமக்கு இங்கே கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, இப்போ அதே போல் வந்துட்டு பையிங் கேண்டல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பையிங் கேண்டல் வந்துட்டு இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். தென் வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலை பிளாக் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு அடுத்த நாள் வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிஃப்டியோட லெவல்ஸும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டேவுக்கு நாள் வந்துட்டு காமா எஃபெக்ட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அதாவது சின்ன ஸ்டாப் லாஸில் நல்ல டார்கெட் வந்துட்டு கிடைக்கும். எக்ஸ்பைரி டேயில் வந்துட்டு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்துட்டு 1:2 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாள் வந்துட்டு
நல்லா வந்துட்டு சின்ன ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு டார்கெட் வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக வந்துட்டு நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு நிஃப்டியோட 30 மினிட்ஸ் சார்ட்டு. இங்க ஒரு ரெட் கேண்டில். அதாவது பார்த்த உடனே நமக்கு எது தெரியுதோ அத அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்க ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ஓகே. அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில். மேல விக்கு பெருசா இருக்கு. கீழ சின்னதா இருக்கு. அதேபோல பையிங் கேண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். இது ஒரு பையிங் கேண்டில். இங்க ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த கேண்டில். நீங்க வந்துட்டு விக்க வந்துட்டு மெஷர் பண்ணிட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணிட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்குவேன். இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்க இது போல வந்துட்டு மார்க் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு ஏற்கனவே நடந்த பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.